no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. அந்த படம் களத்துக்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு தெளிவாக இருக்காங்க. போட்டியாகவே வரல, இது எதர்ச்சியாக நடந்த ஒரு போட்டி. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் திட்டமிட்டே தான் விஜய் கூட வர்றாரு, விஜயோடு போட்டி பண்ணணும் வரணும் இது கிடையாது. ஜனநாயகன் திட்டமிட்டே வருது, பராசக்தி வேற அந்த சூழ்நிலையில் வந்து நிற்கிதுங்க. இப்போ என்னன்னா, ஜனநாயகன் வச்சு பராசக்தி, நீ இல்லை விஜய் கூடலாம் நீ வந்து ஒரு ஆளா, விஜய் கூட நீ போட்டியா, விஜய் வந்து யார் தெரியுமா, ஒரு எரிமலை பனிமலை, நீ பக்கத்தில் நின்னா நீ நாசமாக போயிடுவ, மண்ணவாரி தான் தூத்துல அவங்க ஒரு திட்டமிட்டே சிவகார்த்திகேயனை குறிவைத்து காலி பண்ணக்கூடிய வேலை செய்கிறாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்கு. இந்த 14ஆம் தேதிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வரலாமாங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. நான் தான் சோலா வரணும், எங்களை மீறி யாரும் வந்துடக்கூடாது, எனக்கு போட்டியாளராக பக்கத்தை கூட நிற்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, அப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஏன் ஒரு கேட்டை போடுறீங்கன்ற அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் கடந்த 2-3 நாளாக பார்க்குறேன். கடுமையான தாக்குதல் சிவகார்த்திகேயன் மேலே. நீ விஜய்க்கு கூடவே போட்டி போறியா, நீ விஜய்க்குலாம் நீ ஒரு ஆளா, அந்த ரேஞ்சுக்கு. அப்போ இதை பார்க்குறப்ப இது ஏதோ சிவகார்த்திகேயன் மேல் உள்ள கோவமா, பராசக்தி மேல் உள்ள கோவமா, இதுக்குள்ள ஒரு அரசியலும் இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். நேரடியாக ப்ரொடக்ஷன் கம்பெனியை தாக்க முடியாம, டைரக்டரை தாக்க முடியாம, சிவகார்த்திகேயன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். சிவகார்த்திகேயன் விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலை செய்யறாங்க. அது திட்டமிட்டே சிவகார்த்திகேயனை வந்து ஒரு டார்கெட் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு செய்யறாங்க. விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையை, ஏன் படம் வரப்ப எந்த படம் வரக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையே, ஆதிக்க மனநிலையா இல்லையா, இது மோனோபுள்ளி மனநிலை இல்லையா, இதுதான் ஆபத்தான விஷயம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு போட்டியாக இன்னொரு படம், ஒரு நடிகருக்கு போட்டியாக இன்னொரு நடிகர், ஒரு இயக்குனருக்கு போட்டியாக இன்னொரு இயக்குனர்னு வர்றது வழக்கம் தான். அந்த மாதிரி வரும்போது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் உருவாகும். தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஐகானிக் காம்படிஷன், அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. பட் இப்போது ஜனநாயகன் அண்ட் பராசக்தி ரிலீஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. அந்த டிபேட் குறித்தும் இதுக்கு வந்து பின்னாடி எப்படி ஒரு அன்ஹெல்த்தியான சிச்சுவேஷன் உருவாகுது அப்படின்றது குறித்து நம்ம வந்து பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். ஆரம்பத்தில் சார், சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் வந்து ஜனநாயகன் கூட கிளாஷ் ஆக போகுது அப்படின்றப்போ அதை கொஞ்சம் மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸோட பார்த்தாங்க. ஓகே வரட்டும், அவரும் அடுத்த ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து ஒரு பெரிய பேசு பொருள் ஒரு டிபேட் ஆகிடுச்சு. என்ன காரணம்? இல்லை, முதல்ல இந்த சிவகார்த்திகேயனுடைய அந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் ஒரு டிவி ஷோவில் ஆங்கரிங்காக பண்ணி அப்புறம் வந்து சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சு இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோவாக வளர்ந்து நிற்கிறார், எந்த பின்புலமும் இல்லாமல். சிவகார்த்திகேயன் தனுஷ்க்கு போட்டி, சிவகார்த்திகேயன் விஜய்க்கு போட்டி, தொடர்ந்து இந்த மாதிரியான அந்த அவரை வந்து போட்டியாளராக காண்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கிறாரு, இதை கடைசியில் தீர்மானிக்க போகிறது யாருன்னா மக்கள் தான். அந்த படம் ஓடுமா, என்ன தான் நீங்கள் பேக்கப் பண்ணாலும், என்ன தான் புஷ் பண்ணாலும், என்ன தான் மார்க்கெட்டிங் பண்ணாலும் அந்த படத்தை நீங்கள் ஒரு நாள் ஓட வைக்க முடியாது. 400 இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டு வந்து வச்சு மணிரத்னம், கமலஹாசன், ஏஆர் ரஹ்மான் ஒரு பெரிய டீம் பட்டாளத்தோடு படம் பண்ணாங்க. என்ன ஆச்சு அந்த படம்? தக் லைஃப். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு காரணம் கிடையாது. படம் இல்லாமல் தான் ஓடுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த படம் களத்துக்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு தெளிவாக இருக்காங்க. இப்போ இந்த பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பராசக்தி படம் ஆல்ரெடி புறநானூறுங்கிற பேரில் சூர்யா பண்ணுறதாக இருந்தது. இந்த படம் இது ரொம்ப நாள் ட்ராவல் ஆகி அதுக்கு பிறகு ஷூட்டிங் போகிறதுக்கு அவங்க முதல் நாள் வந்து மதுரைக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் ஷூட்டிங் படம் கேன்சல் ஆகி போச்சு புறநானூறு. அதற்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட் வந்து தனுஷ்கிட்ட போச்சு, சிம்புட்ட போச்சு, பல்வேறு ஆள்கிட்ட கை மாறி கடைசியில் சிவகார்த்திகேயன் வந்துச்சு. இப்போ சிவகார்த்திகேயன் ஆரம்பித்து படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸு 14ஆம் தேதிங்கிறது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. 14ஆம் தேதி அப்படிங்கிறதுனால ஜனநாயகன் வருது, ஜனநாயகன் 9ஆம் தேதி வருது, அதனால் ஒரு 4 நாள் கழிச்சு 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க மாதிரி ஒரு பிளான் இருந்தாங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி படம் முடிஞ்சு அவர் படத்துலேருந்து வெளியே வந்துட்டார். டப்பிங் கிப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தை திட்டமிட்டே தேர்தல் நேரத்தில் ஜனவரி மாதம் வந்துச்சுன்னா பிப்ரவரி மார்ச்சில் தேதி வந்துடும், அதுக்கு நமக்கு அந்த படம் ஒரு கெயினாக இருக்கும்னு அவங்க திட்டமிட்டே அது ஒரு பொலிட்டிக்கல் படமாகவே பண்ணுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படமும் ஆல்ரெடி தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். பராசக்தி என்ன ஆச்சுன்னா, அந்த ஆகாஷ் பாஸ்கரன் சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்தது, அப்புறம் அந்த ரைடு நடந்தது, இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை கொஞ்ச நாள் வந்து மூவ் பண்ண முடியாமல் படம் வந்து ஹோல்டில் கிடந்துச்சு ஒரு 2-3 மாதம். அதனால தான் இந்த படம் இப்போ வர வேண்டியிருக்கு. போட்டியாகவே வரல, இது எதர்ச்சியாக நடந்த ஒரு போட்டி. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் திட்டமிட்டே தான் விஜய் கூட வர்றாரு, விஜயோடு போட்டி பண்ணணும் வரணும் இது கிடையாது. படமே 3 மாதம் நடக்கல. ஆனால் ஜனநாயகன் திட்டமிட்டே வருது.
இது ரெண்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜனநாயகன் திட்டமிட்டே வருது, பராசக்தி வேற அந்த சூழ்நிலையில் வந்து நிற்கிதுங்க, பொங்கலுக்கு வந்து நிற்கிது. இப்போ என்னன்னா ஜனநாயகன் வச்சு பராசக்தி, நீ இல்லை விஜய் கூடலாம் நீ வந்து ஒரு ஆளா, விஜய் கூட நீ போட்டியா, விஜய் வந்து யார் தெரியுமா, அவர் எரிமலை பனிமலை, நீ பக்கத்தில் நின்னா நீ நாசமாக போயிடுவ, மண்ணவாரி தான் தூத்துலவங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறப்ப ஒரு திட்டமிட்டே சிவகார்த்திகேயனை குறிவைத்து காலி பண்ணக்கூடிய வேலை செய்கிறாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்குது நமக்கு. என்ன ஒரு சாதாரண எளிய பின்படத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு, சினிமாவில் ஒரு இடத்துக்கு அடுத்த உயரத்துக்கு போகிறாருன்னா நீங்கள் வந்து அவர் மேலே எத்தனை தான் குற்றச்சாட்டு வைப்பீங்க, என்னென்ன தான் பண்ணுவீங்க? இப்போ வந்து விஜய் ரசிகர்களே ஒரு பக்கம் போட்டியாளராக திருப்பக்கூடிய வேலையை, ஒரு நரேஷனை செட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்திய ஒரு கதை. இந்த படத்தினுடைய ஃபைனல் கிளைமேக்ஸ் காட்சியில் கண்டிப்பாக கண்கலங்காமல் வரைய முடியாது, அப்படி ஒரு படம். ரொம்ப எமோஷனலான ஒரு சென்டிமெண்ட்டான படம் அது. எப்படின்னா அமரன் படத்தில் எப்படி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கெயின் கிடைச்சதோ அது மாதிரி இந்த படத்துக்கு ஒரு கெயின் கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம். ஜனநாயகன் ஒரு பகவந்த் கேசரி ஒரு தெலுங்கு படம், அதை வாங்கி இங்கே பொலிட்டிக்கல் மேட்டர்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணியிருக்காங்க. இது முழுக்க கமர்ஷியல் படம், இது முழுக்க ஒரு சென்டிமெண்ட் ஓரியன்ட் படம். அதுவும் நம்ம மொழி சார்ந்த ஒரு டச்சான ஒரு மேட்டர். அது தமிழர் பண்டிகைனால பொங்கல் அன்னைக்கு வருது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த படத்தை கொஞ்சம் கெயின் ஏறிடுமோ அப்படிங்கிற ஒரு போது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 14ஆம் தேதிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வரலாமாங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. அப்படி நிஜமாவே ஒரு பேச்சுவார்த்தை. ஏன்னா 14ஆம் தேதி அதுக்கு 2-3 நாள் தான் அவங்களுக்கு லீவ் வருது. அப்போ ஒரு 11ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ வந்துச்சுன்னா ஒரு வாரம் வர்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1300 தேட்டர் இருக்குது. இந்த 1300 தேட்டரில் ஆளுக்கு ஒரு 650-600 தேட்டர் பிரித்து போடலாம். இது என்னன்னா ஒரு காலத்தில் தீபாவளிக்கு 2 படம் வந்துச்சு. ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் படம், ரஜினியோடைய தளபதி வந்துச்சு, கமலோடைய குணா வந்துச்சு, சந்திரமுகி சச்சின் வந்துச்சு. ஒரே நடிகருடைய படம் 2 படம் வந்திருக்கு, ஒரே டைரக்டருடைய படம் 2 வந்திருக்கு, சத்யராஜ் படம் 2 வந்திருக்கு. இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். ஆனால் இன்னைக்கு என்னன்னா சுருங்கி போயிடுச்சு. நான் தான் சோலா வரணும், எங்களை மீறி யாரும் வந்துடக்கூடாது, எனக்கு போட்டியாளராக பக்கத்தில் கூட நிற்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, இது எரிமலை பக்கத்தில் நின்னா பஸ்பமாயிருவ, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க. எதுக்கு இது திட்டமிட்டே பார்க்குறப்ப இது பின்னாடி ஒரு வேலையை செய்கிறாங்க. திட்டமிட்டே ஒரு நரேஷன் செட் பண்ணி இந்த படத்தை வந்து முடக்கக்கூடிய வேலையை, ஒரு அவதான பிரச்சாரத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஓகே சார், விஜய் சாரனுடைய மார்க்கெட் பற்றி நான் சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை. அவர் மாற்று மொழியில் நேரடியாக நடிக்கலைனாலும் இங்கே தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு, தமிழ் நடிகர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் பாலிவுட்லேருந்து எல்லா இடத்துலையுமே அவருக்கு இருக்குது. கலெக்ஷன் வைஸும் வந்து குறையாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த படம் வந்து அவருடைய கலெக்ஷனையோ இல்லை அவருடைய மார்க்கெட்டையோ குறைச்சிரும்னு அனுமானிக்கிறதே தப்பா இல்லையா? இல்லை, பாலிவுட்டில் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு யாருக்கும் எந்த மார்க்கெட் கிடையாது. விஜய் மட்டும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஓகே, அவங்க இருக்கிறதுல சொல்கிறேன். சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்டில் விஜய்க்கு ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாக தெலுங்குலையும் கன்னடத்துலையும் மலையாளத்துலையும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ரஜினிக்கு அதே பிஸ்னஸ் இருக்குது, கமலுக்கு அதே பிஸ்னஸ் இருக்குது. அங்கே ஒரு வியாபாரம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இது நீங்கள் நார்த் இந்தியா போட்டிங்கன்னா எல்லாரும் ஒரே கேட்டகரி தான். ரஜினியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே கேட்டகரியில் அந்த அவங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்கும். அவங்க வந்து நீங்கள் பாலிவுட் நம்ம இதில் சேர்க்கவே கூடாது. மெயின் ஸ்ட்ரீம் பாலிவுட் இல்லை, தமிழ் நடிகர்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாக வச்சுக்கோங்களேன். சவுத் இந்தியா ஃபுல்லாகவே விஜய்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. விஜய் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது எல்லா நடிகர்களுக்குமே, தமிழ் நடிகர்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது. அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா விஜயினுடைய கடைசி படம். இதில் ஏதாவது அரசியல் பேசியிருப்பாரான்னு விஜயை பிடிக்காதவர்களும் சரி, அரசியல் வேறு களத்தில் அரசியல் செய்யக்கூடியவங்க இந்த படத்தை பார்ப்பாங்க. அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அதோட இன்னொரு ஜானரில் ஒரு படம் வருது, அதையே நீங்கள் இதை கூட வந்து இது பண்ணுறீங்க. இது போட்டியே கிடையாது. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ FTFS வந்து ரசிகர்கள் பார்த்துருவாங்க. 2வது ஷோ ஆடியன்ஸ் போட்டுருவாங்க, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. எவ்வளோ பெரிய ஹிட் படமாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேலே அந்த படத்தை நீங்கள் வந்து தள்ளவே முடியாது, மறைக்கவே முடியாது, நரேஷன் செட் பண்ணவே முடியாது. 3 நாளில் கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க படத்தை நல்லா இல்லைன்னா. அப்போ நல்லா இருக்கு நல்லா இல்லை ஓடும் எனக்கு பிடிக்கலன்னு தீர்மானம் பண்ணுறது ஆடியன்ஸ். எந்த படமே இப்போ இப்படி தப்பிக்கிறது இல்லை, யாருக்குமே தப்பிக்கிறது இல்லை. உச்ச நட்சத்திர நடிகராக இருந்தாலும் சரி, புதுமுக நடிகராக இருந்தாலும் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை, கிழிச்சு தொங்க விட்டுறானுங்க. அப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஏன் ஒரு கேட்டை போடுறீங்கன்ற, ஏன் பக்கத்தில் வரக்கூடாது, ஏன் இவர் விஜய் பக்கத்தில் யாரும் போட்டியா அப்போ நடிக்கக்கூடாதா? நான் வானத்துலேருந்து கூச்சாரா, இமயமலையிலேருந்து கூச்சாரா? நீங்கள் நடிகர் தானே அது? நீங்களாவது உங்கள் அப்பாவுடைய பின்படத்தில், பலருடைய பக்கப்படத்தில் பல ஆட்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு செட்டப் பண்ணி உங்கள் இந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு திருச்சியிலேருந்து ஒரு பையன் எந்த பின்பலமும் இல்லாமல் சினிமாவுக்குள்ள வந்து தத்தி குத்தி உருவாகி மேலே வந்து ஒரு படத்தில் நடிக்கிறார். உங்கள் ரிலீஸ் ஆன படத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆன ஆகிட்டு போகுது. உங்களுக்கு என்ன, இதை வந்து ஒரு தெய்வ குத்தம் மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ நீ வந்து பக்கத்தில் வர்றியா,
நீ உனக்கு அவ்வளோதான், நீ உனக்கு கையால் விளங்காதுன்றதான் சொல்லாம விட்டாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் கடந்த 2-3 நாளாக பார்க்குறேன் கடுமையான தாக்குதல் சிவகார்த்தியின் மேலே. நீ வர விஜய்க்கு கூட போட்டி போறியா, நீ விஜய்க்குலாம் நீ ஒரு ஆளா, அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க. அப்போ இதை பார்க்குறப்ப இது ஏதோ சிவகார்த்தியின் மேல் உள்ள கோவமா, பராசக்தி மேல் உள்ள கோவமா, இதுக்குள்ள ஒரு அரசியலும் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். ஒரு ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்தி வைக்கப்பட்ட படம். கண்டிப்பாக கலைஞனுடைய பொட்டன்ஷியல் இருக்கும், உள்ள அண்ணாவுடைய இது இருக்கும். இது வர்றப்ப இந்தியக்காக எப்படியெல்லாம் போராட்டாங்க. இந்த கதையை என்னென்னா, அந்த முக்கியமான ஒரு கேரக்டர் அவர் என்ன பண்ணார், தூக்க மாத்திரையை சாப்பிட்டு உடலில் தீ வச்சுக்கிடுவார். தீ வச்சுட்டு சொல்லுவார், இந்த தீ வந்து இந்திங்கிற ஒரு ஆதிக்க மொழி தமிழ்நாட்டில் வராமல் அழிக்கணுங்கிறது தான் அவர் பேசிட்டு வைப்பார். இது தீ பற்றி எரிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் தான் சிவகார்த்தியன் பண்ணுறாரு. கிளைமேக்ஸ் காட்சி, அந்த காட்சி ஒன்றும் சென்சார் போல, சென்சாருக்கு போனப்போ அது ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுங்களேன். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அந்த படம் வருது. ஒரு ரொம்ப சென்டிமெண்டலாக எமோஷனலான படம். இந்த படம் வர்றப்ப திமுகவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிங்கும்போது கரெக்டாக ஒரு 2 தமிழர் பண்டிகையான பொங்கல் அன்னைக்கு வருது. அடுத்த 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இது ஏதோ ஒரு வழியில் பார்க்குறப்ப அரசியல் ரீதியாக இது இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பேக்கப் கொடுக்குன்னு நம்புகிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஜனநாயகன் கடைசி படம், தேர்தல் வரப்போகுது, நம்ம அரசியல் பேசியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. இந்த சினிமாவை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் வந்துச்சு. 2 ஒரே நேரத்தில் வருது, ஒரு வாரம் கேப் விட்டு வருது, ஒரே நாளில் வருதுங்கிற மாதிரியான பிரச்சனைகள் போகிறப்ப இப்போ அது வந்து வேறு மாதிரி நேரடியாக ப்ரொடக்ஷன் கம்பெனியை தாக்க முடியாமல், டைரக்டரை தாக்க முடியாமல் சிவகார்த்தியன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இந்த சிவகார்த்தியன் மேலே என்னன்றதை நான் கேட்டுடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்குது சார். என்ன அப்படின்னா, கோட் படத்துக்கு பிறகாக விஜய் ரசிகர்களுமே சிவகார்த்தியன் வந்து தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாங்க. அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போதே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்னு தெரியும், ஆனாலும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. இப்போ ரசிகர்கள் மத்தியிலேயே ஒரு ரிஃப்ட் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை ஏற்படுத்துகிறாங்க. சிவகார்த்தியன் விஜய் ரசிகர்கள் சிவகார்த்தியனுக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலை செய்கிறாங்க. அது திட்டமிட்டே சிவகார்த்தியனை வந்து ஒரு டார்கெட் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு செய்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் சிவகார்த்தியனுக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதா உண்மை. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப இது அரசியல், ஏற்கனவே சொன்ன அரசியல் அது உள்ளே இருக்குது, அது அவங்களுக்கு பெருசாக கெயினாக வரும், அது வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் நம்ம 4 நாள் 1 வாரம் கழிச்சு வர வேண்டியதானா, முன்னாடியே வருது அப்படிங்கிறப்ப அதை வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை சிவகார்த்தியன் நடிக்கிறார். இவர் நடிக்கிறதோடு தான் சரி, நான் சொல்கிற நேரத்தில் ரிலீஸ் பண்ணுங்கன்னு இவர் சொல்ல முடியுமா? அது ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் போய் நான் சொல்கிற நேரத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், இவருக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணுங்கள், இவருக்கு 10 அடி வச்சுட்டு எனக்கு 11 அடி நீங்கள் கட் அவுட்டுன்னு இவர் சொல்ல முடியுமா? ஒரு நடிகரா? அது ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குது. புது நிறுவனமாக இருந்தால் கூட சொல்லலாம். இவரே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தால் கூட அது நம்ம லாஜிக் இருக்குது. இப்போ அதை விட்டுட்டு நேரடியாக அந்த நிறுவனத்தை தாக்காமல், நேரடியாக அந்த டைரக்டர் தாக்காமல், நேரடியாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை தாக்காமல் சிவகார்த்தியன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதை வந்து திட்டமிட்ட சிவகார்த்தியன் தான் விஜய்க்கு எதிராக சிவகார்த்தியன் கொம்பு செய்ய விட்றாங்க. விஜய் போனப்புறம் அந்த இடத்துல இவர் உட்கார வைக்க போகிறாங்க, விஜய்க்கு எதிராக அவர் உருவாக்குறாங்க, விஜய்க்கு எதிராக படத்தை கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு இவங்க கிளப்புறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஜனநாயகன் தான் திட்டமிட்டே பொங்கலுக்கு வரணும், இது ஒரு சீரியஸ், இது அரசியல் படம், இது நம்ம தேர்தலுக்கு பயன்படும், நம்ம அரசியல் சொல்கிறதுக்கு பயன்படுங்கிறதுக்காக தான் 6 மாதத்துக்கு முன்னாடி படத்தை கிடப்பில் போட்டு பொங்கலுக்கு கொண்டு வராங்க. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம், அது கால சூழ்நிலை தள்ளி போய் இப்போ பொங்கலுக்கு வந்து நிற்குது. இது எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம், அது திட்டமிட்டே நடந்த விஷயம். இது 2 ஒன்றா வந்து நிற்கிறப்ப இவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. என்ன மனநிலை பாருங்களேன். ஏன் படம் வர்றப்ப எந்த படம் வரக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையே ஆதிக்க மனநிலையா இல்லை? அது இது மோனாப்புள்ளி மனநிலை இல்லையா? இதுதான் ஆபத்தான விஷயங்கிற. சிவகார்த்தியன் அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார், கஷ்டப்பட்டு வந்தவர். அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் யாருக்கும் ஒரு பாதிப்போ இல்லை, மற்றவங்களை துன்புறுத்தி வரணும்னு நினைக்கிற ஆள் இல்லை, நம்ம பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் ஏன் சார் தொடர்ந்து அவர் மேலே ஒரு வெறுப்பு பிரச்சனை? வளர்ச்சி தான், எந்த பின்பலமும் இல்லாமல் ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சி அவர்கள் கண்களை உறுத்துது. ஒரு நட்சத்திரத்துக்கு இடத்துக்கு வந்துடுவாராங்கிற ஒரு பயம் இருக்குது. அதெல்லாம் மக்கள் தீர்மானிக்க வேண்டியது. நீங்கள் யாரையும் பேக்கப் பண்ணலாம் கொண்டு வரவே முடியாது. அப்படி கொண்டு வந்தால் எத்தனையோ ப்ரொடியூசருடைய பசங்க ஏன் நடிக்க முடியாமல் போனாங்க? ஆர்பி சௌத்ரிக்கு இல்லாத விஷயமா அது? ஏவிஎம்ல யார் குழந்தை பசங்களை நடிக்க வச்சிருக்கக்கூடாதா? அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. மக்கள் மனத்தை கவரக்கூடிய இருக்கணும், படங்கள் அமையணும், டைரக்டர் அமையணும், அது காலம் அமையணும், சூழல் அமையணும். அதை தான் அவங்களை ஏற்றுக்க முடியும். நீங்கள் ஒருத்தர் உருவாக்க கூட முடியாது. சிவகார்த்தியனுடைய வளர்ச்சி சிலர் கண்களை உறுத்துது. அப்படி சிவகார்த்தியன் மேலே பர்சனலாக சில குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அது பெர்சனல், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. படம் நல்லா இருக்கா பார்க்க போகிறாங்க, படம் நல்லா இல்லைன்னா அவ்வளோக்கு நல்லா இல்லைன்னா அதே படத்தை கிழிச்சு தொங்க விட போகிறாங்க. அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இவ்வளோ விமர்சனம் வருங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது.
இதுக்கு பின்னாடி பெரிய ஏதோ ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் தோணுது இதில். Okay. ஆரம்பத்திலேயே நான் வந்து ஒரு அன்ஹெல்தி சுச்சுவேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சார். என்ன அப்படின்னா 2 படம் வருது, 2மே நம்ம ஊர் படம், நம்ம கொண்டாடின நட்சத்திரங்களோட படம். 2த்தையும் வந்து சமமாக கொண்டாட வேண்டிய ரசிகர்கள் வந்து இதுவா அதுவான்னு அடிச்சுக்கிறாங்களே சார். இது வந்து நம்ம ஊர் சினிமாவுக்கு ஒரு அன்ஹெல்தி சுச்சுவேஷன் ஏற்படுத்தாதா? ஏற்கனவே வந்து சினிமா பாதாளத்தில் தான் கிடக்கு, ஐசியூவில் தான் கிடக்கு தமிழ் சினிமா. அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு ஒரே மாதிரி படத்தை எடுத்துகிட்டு இந்த படம்னா ஒரு புதுசான ஒரு முயற்சி. 50களில் நடந்த ஒரு இந்திய எதிர்ப்பு பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ உயிர் தியாகம் நடந்திருக்கு, எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, எவ்வளோ அடக்குமுறையை மீண்டு இன்றைக்கி தமிழை காப்பாற்றி வச்சுருக்கிறோம். அதுக்கு எத்தனை தலைவர்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணியிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு படம் பராசக்தி. இது கண்டிப்பாக அடுத்த தலைமுறையில் பார்க்கணும், புரியணும் அப்படின்னு ஒரு படம் வருது. இந்த படம் விஜய் படம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், கமர்ஷியல் படம். அது ரசிகர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டான ஒரு படம். அவர் கடைசி நடிக்கக்கூடிய ஒரு கடைசி படம். இதில் 2மே எதுவும் தப்பு கிடையாது. அது முடிவு, எந்த படத்தை வேணும்னு முடிவு பண்ணுறது ஆடியன்ஸ் தானே. அது வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை குழப்பி ஒரு படத்தை வரவிடாமல் பண்ணுறது, உள்ளடி வேலை பண்ணுறது, ஒரு நடிகரை வந்து கார்னர் பண்ணுறதுங்கிறது வந்து சினிமாவை மேலும் மேலும் வேற ஒரு தளத்துக்கு தப்பான பாதையெல்லாம் கொண்டு போய் விட்டுரும். ஏற்கனவே தமிழ் சினிமா மிகப்பெரிய படுபாதாளத்தில் கிடக்கு. 1000 கோடி ஒன்றுங்கிற கனவுங்கிறது ஒன்றும் எட்ட முடியாமல் கிடக்கு. கண்டிப்பாக. அப்படிங்கும்போது இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கிறது வந்து ஆபத்தான விஷயம் தான். இந்த படம் வந்து அமரனுக்கு பிறகாக சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட்டை, அவரோட இமேஜ் வந்து அப்ஸ்கேல் பண்ணக்கூடிய படம்னு எல்லாருமே நம்புறாங்க. அப்படிப்பட்ட படம் தானே? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நடந்த சம்பவங்களுடைய தொகுப்பு எனக்கு தெரியும். அது ஆல்ரெடி வேற ஒரு பேரில் ஏற்கனவே 2011 தயார் பண்ண வேண்டிய படம். அது ஓகே. அது மாறி மாறி வந்து கடைசியில் வந்து சூர்யாட்ட வந்து இங்கே வந்துருக்குன்னு வச்சுங்களேன். அது கதையில் சொல்லக்கூடிய விஷயம், அந்த 50-60 காலகட்டத்தினுடைய பேக்ட்ராப்பு, அது நடந்த முக்கியமான இன்சிடென்ட். ஒரு ஹாஸ்டலோட, ஒரு காலேஜ் ஹாஸ்டல் தான் அதை வந்து பற்றிக்கிறது. அங்கேருந்து ஆரம்பிக்கிறது, தமிழ்நாடு முழுக்க அந்த கலவரம் எப்படி பரவுச்சு அப்படின்னு ஒரு புதுசாக இருக்கும் பார்க்குறது. ஆனால் இவங்க ரொம்ப மெனக்கெடுத்து செஞ்சுருக்கிறாங்க. சுதா கொங்கர மாதிரியான ஒரு டேரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணக்கூடியவங்க. பட்ஜெட் பார்த்தா பெரிய பட்ஜெட். ஏன்னா அவங்களுக்கு 50 காலகட்டங்களை கொண்டு வரணும், அதை ரீக்ரியேட் பண்ணணும். அப்போ நடந்த சம்பவங்கள், எமோஷனலான விஷயங்கள், போராட்டமாக இருப்போம். நம்ம அந்த களமே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்புகிறோம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே சார். இந்த 2 படத்தையுமே ரசிகர்கள் நல்லபடியாக ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடினாங்கன்னா நமக்கு மகிழ்ச்சி தான். அப்படி கொண்டாடணும்னு கேட்டுக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.